இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அம்மன் கோயில். இங்கே அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் 2 பேரும் இருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சக்தி இந்த கோயில் இருக்குது. ஏன்னா தன்னுடைய பக்தனுக்காக யமதர்மராஜனையே சம்ஹாரம் செய்த கடவுள் தான் அமிர்தகடேஸ்வரர். அதே மாதிரி தன்னுடைய பக்தன் அமாவாசை நாள் பௌர்ணமின்னு சொன்னதுக்காக அந்த அபிராமி பட்டருக்கு அவருக்கு காட்சி கொடுத்து அந்த அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை கொண்டு வந்தக்கூடிய அம்மன் அபிராமி அம்மன். பொதுவாக வயசானவங்க 60 வயசில் 60ஆம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த கோயிலில் ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இது. ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிட்டு இங்கே தீர்க்க ஆயுஷ் கிடைக்கும். அமிர்தகடேஸ்வரர், அதாவது அமிர்தத்தை கொண்டு கணபதி தனக்கு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சிடுறாரு ஒரு கலசம். அதாவது கலசம்னா ஒரு சின்ன சொம்புல அது பார்த்திங்கன்னா திருப்பி அவர் அந்த அமிர்தத்தை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அது சிவலிங்கமாக மாறிவிட்டு, அதனால தான் அமிர்த கலசத்தில் உருவான அமிர்த கடம் அப்படின்றால் அமிர்த கலசம், அந்த கலசத்தில் உருவான சிவலிங்கம். ஆனால் மூலவர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே அமிர்தத்தினுடைய சக்தி பெற்றதாக மாறும். அதனால தான் அந்த அபிஷேக பொருட்களை சாப்பிட்றவங்களுக்கு கூட அமிர்தம் சாப்பிட்டதனுடைய பலன் 1% கிடைக்கும். அந்த அளவுக்கு இன்றளவு கலியுகத்தில் ஒரு ஆயுஷ் ஆரோக்கியம், அதே மாதிரி நல்ல ஒரு புத்தி ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் ஸ்தலம் இது. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப நிறைய ஒரு நல்ல சக்தி, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும், தீர்க்க ஆயுஷ காலங்கள் வாழ முடியும், சுபமங்கள காரியங்கள் நடக்கும். பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். சும்மா நாங்கள் போனால் நான் அர்ச்சனை பண்ண அபிஷேகம் பண்ணேன்னா அதெல்லாம் நடக்காது. கடவுளுக்கு பணமோ காசோ தேவையில்லைங்க, நம்பிக்கை வேணும். நீங்கள் நம்பி கோயிலுக்கு போனால் தான் நடக்கும். இந்த கோயிலில் இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நிறைய கோயில்கள் சம்பந்தமான அற்புதமான சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். கண்டினியூவாக நீங்கள் அதை என்னுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலில் கால சம்ஹார மூர்த்திம்பாங்க. அதாவது காலனையே சம்ஹாரம் பண்ண மூர்த்தி உற்சவ மூர்த்தியாக சிவலிங்கத்துக்கு இடதுபுறமாக, அதாவது நீங்கள் சிவலிங்கத்துக்கு வலதுபுறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இடதுபுறமாக தெரியும். வலதுபுறத்தில் யமதர்மராஜன் இருப்பார். இந்த கோயிலில் அபிராமி அம்மனுடைய சன்னதி கிழக்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கும். சிவலிங்கம் மேற்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயில். பொதுவாக வைத்தீஸ்வரன் கோயிலும் இதே மாதிரி தான் மேற்கு முகம் நோக்கி தான் இருக்கும். இந்த அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் கோயிலும் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மூலவர் சிவன் மேற்கு நோக்கி இருப்பார்.